வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு இயேசு சொல்றார். உனக்காக சிலுவையை சுமந்த தெய்வம் உன் குடும்பத்தை சுமக்க மாட்டாரா? மக்களே, உனக்காக இந்த பூமிக்கு வந்து உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையே சுமந்த தெய்வம் உன்னுடைய குடும்பத்தை சுமக்க மாட்டாரா என்ன? இயேசு இந்த பூமியில அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமே சுமக்கதான். உன்னை அவர் தன்னுடைய இருதயத்தில் சுமக்கிறார். உன் குடும்பத்தை மாத்திரம் மறந்துடுவாரா என்ன? இளைப்பாறுதல் தருகிற தெய்வம் உன் இருதயத்திலே இருக்கிறாரு. ஆனா இளைப்பாறுதலை தேடி நீயும் நானும் எங்கெங்கேயோ ஓடுறோம். மக்களே, இளைப்பாறுதல் தருகிற தெய்வம் நம்ம இருதயத்தில் இருக்கிறாரு. ஆனா நீங்களும் நானும் இளைப்பாறுதலை தேடி வெளியில எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கிறோம். உன்னை வெறுக்கிற உறவுகளுக்கு பின்னாடியே ஓடுற. ஆனா உன்னையே நேசிக்கிற ஒரு உறவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீ ஏன் தான் மறக்கிற? உன்னை அடிக்கடி கஷ்டப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற உறவுகளுக்கு பின்னாடியே போய் 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 கஷ்டப்படுறிய, உன்னையே நினைச்சு கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் உனக்காக இருக்கிறார் என்பதை நீ ஏன் மறக்கிற? குடும்பத்தின் சுமைகளையே சுமந்து 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 வேதனையோடு வாழ்கிற உனக்கு உன் வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், தரிசனத்தை வச்சிருக்கிறார்ன்றது உனக்கு தெரியல. உன் குடும்பத்தின் சுமைகள் அப்படி கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு கடவுள் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற தேவ திட்டத்தையும் தேவ தரிசனத்தையும் நீ சுமந்து பார். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ காணாத ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை உன்னால பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் சத்தியம். வாழ்ந்து பார், வாழ்க்கை புரியும். God bless you.